இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும்ல, அதனால காலையில 6 மணிக்கே அலாரம்லாம் வச்சு எந்திரிச்சு லைட்டா கிச்சன்ல வேலை இருந்தது. அதையும் முடிச்சுட்டு செல்வாக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆயாச்சு. எந்திரிச்சு நீனு போய் குளி செல்வான்னு சொல்றேன். இல்ல எனக்கு ரொம்ப முடியல. எனக்கு சர்ச்சுக்கு போவேணான்னு சொல்லிட்டு. அட போய் நான் நைட்டே கேட்டேன். தெளிவா பல டைம் கேட்டேன். செல்வா போறோமா வேணாமா அப்படின்னு. இல்ல கண்டிப்பா சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இன்னும் சர்ச்சுக்கே போகல. கோபம் பயங்கரமா இருக்கு செல்வா மேல. அவனுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு ரீசனுக்காக சும்மா அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லா சண்டை பயங்கரமா நடந்திருக்கும். சரி என்ன பண்ணுறான் போயிட்டு போகிறான் அப்படின்னு நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டாமா வீட்லேயே குட்டியாக ப்ரேயர் பண்ணிட்டு டீ போட்டுட்டு எழுப்புனேன் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி நம்மளே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் தோசை தான் மாவு மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டு செல்வா நைட்டு எனக்கு சட்னி ஏதாவது வச்சு கொடுன்னு சொன்னால் சரி தேங்காய் சட்னி வைக்கலாம் அப்படின்னு அதுவும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. செல்வா எப்போ வந்திருக்கிறானோ அப்போ சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சம் ட்ரெஸ் ஊற வச்சோம்ல அதையும் துவச்சி காய போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஜோதிஸ்ரீ, மனோஜ்குமார், தீபக், அக்ஷயா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.